ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான சுபீதார் அப்படின்ற தரமான மற்றும் தாறுமாறான ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அட்ரினல் எல்லாம் பம்ப் ஆகுங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை எழுதியிருப்பாங்க. இது ஒரு பாலிவுட் படம், மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்குது. டைம் இருந்ததுன்னா இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு விஷுவலா ஒரு வாட்டி பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவரு. ஹீரோக்கு காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா பொண்ணுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அதற்கான காரணம் என்னன்னா, ஹீரோடைய மனைவி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடி இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனால ஆர்மியில இருந்து அந்த டைம்ல வந்திருக்க முடியாதுங்க. அம்மாவோட கடைசி மூச்சப்ப கூட அப்பா கூட இல்ல அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு ஹீரோ மேல கட்டுக்கடங்காத கோவங்க. ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த நம்ம ஹீரோ ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வேலையை கொடுக்கறவனுங்க ஊருக்குள்ள இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. பொதுமக்களுக்கு அநீதியும் விளைவிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் பொங்குனாலும் பிரதரோட அறிவுரையின் படி சைலண்டா இருக்கிறாருங்க. எவ்வளவு நாள் தான் கைஸ் இவரும் பொறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்மி மேன் வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. தக்காளி படம் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல இருந்தே கதை விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடும். தக்காளி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கும்பலை நம்ம கிட்ட காட்டுறாங்க கைஸ். அந்த கும்பல் முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு சக்தி வாய்ந்த துப்பாக்கிகளை எல்லாம் தோல்ல ஏந்திக்கிட்டு ஒரு டிராக்டர்ல கூட்டமா எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இந்த கும்பல் யாரு, எதற்காக இப்படி கூட்டமா போயிட்டு இருக்காங்கன்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு டிராக்டர் பஞ்சர் ஆகுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மண்ணு காடா இருக்குது. இந்த காட்டுக்குள்ள எவன் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்க போறான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இவங்களே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா 2 சின்ன பசங்களா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவனுக்கு 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த வரக்காட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த வழியா ஒரு ஃளைட் ஒன்று போகுங்க. அந்த ஃளைட்டை பார்த்துட்டு ஒரு பையன் கேட்கறான், ஏன்னா வானத்துல பறக்கும் போது திடீர்னு பாத்ரூம் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, ஃளைட்லயும் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியாத இன்னொரு பையன் சொல்றான், அதெல்லாம் ஒரு பட்டன் வச்சிருப்பாங்கடா மண்ணு, அந்த பட்டனை பிரஸ் பண்ணா அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் ஓபன் ஆயிரும். அப்புறம் சில்லுன்னு காத்துலயே நம்ம வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பட்டனை பிரஸ் பண்ணா ஜன்னல் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்ப சரக்கு எங்கனா போகும் அப்படின்னு கேட்க, அது எங்க போகும், கீழே தான் வந்து விடும் அப்படின்னு சொல்ல, ஐயா வருதேனா வந்தா போயிட்டு வாடா, அத்தில்லனா அந்த ஃளைட் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த 2 இன்னசென்ட்டான பசங்களும் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத விஷுவலா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வறண்ட நிலப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஆத்துல இருந்து மணலை எல்லாம் டிராக்டரா எடுத்துட்டு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அந்த ஆத்து கிட்ட போவானுங்க. பார்த்தா ஏகப்பட்ட ஜேசிபி எல்லாம் வச்சு மணலை எல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. சோ அந்த ஆத்துக்குள்ள இவனுக்கு 2 பேரும் இறங்கி போய் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த இன்னசென்ட் பையனான மண்ணு இருக்கான் இல்லையா, அவனை ஆளக்கானுங்க. டே மனு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழியில சிக்கி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. இந்த தகவல் கேள்விப்பட்டு அந்த பையனோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்னாடி அந்த பையனோட டெட் பாடி எடுத்துட்டாங்க. அங்கேயே வச்சு அந்த பையனோட அம்மாவும் குடும்பமும் சுத்தி இருக்கிறவங்களும் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அந்த நபரை நான் மேனேஜர் அப்படின்னு சொல்றேன். இந்த மேனேஜர் இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த நேரம் பார்த்துதான் அந்த போன கரை ஒதுங்கணுமா அப்படின்னு கேட்க, அந்த நபர் சொல்றாரு, கரை ஒதுங்கவெல்லாம் கிடையாது, மிஷின் வச்சுதான் அந்த பையனோட டெட் பாடி எடுத்தாங்க அப்படின்ட்டு. மேனேஜர் சொல்றாருங்க, இன்னைக்கு பிரின்ஸ் அண்ணாவோட பர்த்டே, ஆத்தங்கரையில தான் அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கு. பாத்தியா பேண்ட் மேளமெல்லாம் வந்தாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில இப்படி இருந்தா என்னடா அர்த்தம், உடனடியே இவங்களை எல்லாம் இந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்லு, அப்பதான் பிரின்ஸ் அண்ணாக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அவங்களை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க எல்லாம் ஒரு போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். அங்க மணல் திருட்டுல ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லாரிங்களை எல்லாம் அந்த இடத்துல இருந்து போக விடாம அந்த லாரி முன்னாடி டெட் பாடியை கொண்டு போய் போட்டு இவங்க மணல் எடுக்கிறதுனால தான் அந்த ஆத்துல ஆழம் ஏற்பட்டு ஒரு உசுறு போயிருச்சு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மேனேஜர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு யோசனை பண்றாருங்க. இந்த குரூப்போட ஹெட்டுக்கு போன் அடிக்கிறாருங்க. இந்த குரூப்போட ஹெட் ஒரு லேடி, அவங்க ஜெயில இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க. அவங்க கிட்ட மேனேஜர் இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க கேட்கிற முதல் கொஸ்டின், தம்பி பிரின்ஸ் எங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த பிரின்ஸ் அப்படின்றவன் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கும்பலோடைய தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுடைய 2வது மனைவிக்கு பிறந்தவன் தான் இந்த பிரின்ஸ் அப்படின்றவன். இவன் பாத்தீங்கன்னா சின்ன பையனா, அதிகாரம், பணபலம், செல்வாக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இஷ்டத்துக்கு பைத்தியகார வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அக்கா ஜெயில இருக்கிறதுனால வெளியில நடக்கிற எல்லா பிசினஸையும் இவன் தான் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஒரு வாட்டர் பார்க்குக்கு போயிட்டு கண்ணை வச்சு ரீல்ஸ் பண்றது, வாழ்க்கையில இவனை யாராவது எதிர்த்து பேசியிருப்பாங்க இல்லையா, அவனை தூக்கிட்டு போய் பொலவலன்னு பொழக்கிறது, கண்ணை காட்டி உயிர் பயத்தை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்டாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயில இருக்கக்கூடிய அக்கா மேனேஜர் கிட்ட சொல்லி இருக்காங்க, இன்னைக்கு
ராத்திரி பிரின்ஸ் அவனோட பர்த்டே பார்ட்டியை ஆத்தங்கரையில வச்சு பண்ணலான்னு இருந்தான் இல்லையா, அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ண வச்சிருங்க, ஏன்னா பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த மேனேஜர் நேரா அந்த வாட்டர் பார்க்குக்கு போறாருங்க. போய் பார்த்தா இந்த பிரின்ஸ் சக்தி வாய்ந்த ஒரு கன்னை வச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். போன உடனே இந்த மேனேஜர் அந்த கன்னை புடுங்குறாரு. என்ன மேனேஜர் வந்த உடனே கன்னை புடுங்குற, பேசிட்டு தானே இருந்த, கன்னை கொடு அப்படிங்கும் போது கன்னை கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல உங்க அக்கா கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல, சரி நான் அக்கா கிட்ட பேசுறேன், அந்த கன்னை கொடு அப்படின்னு கன்னை திரும்பவும் வாங்கிட்டு தான் அவங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆகுறான். என்ன விஷயமா அக்கா கிட்ட பேசணும் அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்க, இன்னைக்கு ராத்திரி ஆத்தங்கரையில பார்ட்டி பண்ண முடியாது, உங்களோட பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க, அங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு பிரின்ஸ் பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஆல்ரெடி ஒரு பைத்தியக்காரன், இவனை தேடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவன் அமைதியாவா இருப்பான். ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு நேரா அந்த ஆத்து பக்கம் போறான். பார்த்தா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்று கூடி அந்த ஆத்தங்கரையில உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாருங்க, கிட்டத்தட்ட 16 குழந்தைங்க இந்த இடத்துல விளையாடுறதுக்காக வந்து இறந்து போயிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இந்த இடம் ரொம்ப சேஃபான இடமா தான் இருந்திருக்குது, ஆழம் கம்மியா தான் இருந்திருக்குது. அக்கா வந்து ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணி பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வச்சு ஆத்துக்கு நடுவுல ஓட்டைய போட்டு மணலை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆத்துக்குள்ள அங்கங்க ஓட்ட போட்டு வைக்கிறதுனால விளையாட வர குழந்தைங்க உள்ள சிக்கி இறந்து போயிடுறாங்க. இதை உடனடியா தடுத்து நிப்பாட்டணும், நம்ம ஊர் ஆத்தையும் ஆத்து மணலையும் பாதுகாக்கணும். ஆல்ரெடி அந்த அக்கா மேல செக்ஷன் 302லயும் அது போன்ற 3 வழக்கும் போட்டு அவங்க ஜெயில இருக்காங்க. இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற நபர்கிட்ட சமாதான பேச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில கூப்பிடுறாரு. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கன் ஷூட் சவுண்டுங்க. பார்த்தா பேட்டி கொடுத்தவரு அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாரு. என்னன்னு பார்த்தா இந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா அவனோட பர்சனல் கன்னால அந்த நபரை சுட்டே கொன்னுட்டாங்க. இத பார்த்து போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த எல்லாருமே பயந்தடிச்சு உயிர் பொழைச்சா போதுன்னு ஓடிடுவாங்க. அந்த அம்மா மட்டும் அவங்களோட இன்னொரு குழந்தையோட உட்கார்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுவானா, அந்த பேண்ட் வாத்தியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, உன்னை இங்க சும்மா உட்காரக்கு தான் வர சொன்னாங்களா, பாட்ட போடு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிக்கிட்டு இருப்பான். அவங்களும் வாச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கையில இன்னொரு குழந்தையோட அங்கேயே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆனவருங்க. ஹீரோக்கு காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோட மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி ஊர்கா வித்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஜீப் ஒன்னு புக் பண்ணி இருந்திருக்காங்க. பட் அவங்க உயிரோட இருந்து அதை கொடுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீப் நம்ம ஹீரோ கைக்கு கிடைக்குது. அப்பாவும் பொண்ணும் இந்த ஜீப்பை எடுக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம ஹீரோடைய பொண்ணு பேரு ஷாமாங்க. ஷாமா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை ஜீப் முன்னாடி நிக்க சொல்லி போட்டோ ஒன்னு எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே பொண்ணு பண்றா. அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் வண்டியில போய்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சரியா எல்லாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா பண்ண சொன்னது, அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்பா மேல கட்டுக்கடங்காத கோபம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. அது என்ன கோபம் அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. சோ வண்டியை பாத்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட் சைட்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. வண்டியை வாங்கிட்டு சிட்டிக்குள்ள நுழையும் போது இவருனால பாத்தீங்கன்னா அந்த சிட்டியே பயங்கர டிராபிக் ஆகுது. டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட கேக்குறாரு, என்ன சார் ஆச்சு, வண்டி ஏதாவது ப்ராப்ளமா, தள்ளி விடணுமா, ஏன் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் முன்னாடி கை காட்டுறாரு. அப்பதான் தெரிய வருது ரெட் சிக்னல் போட்டிருக்கு. சோ ரெட் சிக்னலை மதிச்சுதான் இவர் வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்காருன்ட்டு. அப்ப டிராபிக் போலீஸ் சொல்றாரு, சார் இந்த ஊர்ல அதெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, ரெட் சிக்னல் விழுந்தாலும் போவாங்க, தயவு செஞ்சு வண்டி எடுங்க, பின்னாடி டிராபிக் ஆகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த ஊர்ல எல்லாரும் எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு போறாருங்க. அந்த பேங்க்ல தான் நம்ம ஹீரோடைய மனைவி அக்கௌண்ட் வச்சு அதுல பணம் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப மனைவி இறந்து போனதுனால அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அந்த டைம்ல அந்த பேங்க்குக்கு வெளியில ஒரே பிரச்சனைங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த பேங்கோட சர்வீஸ் சரியில்லை, என்னால பணம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தீ குளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையை உள்ள இருக்கக்கூடிய அதிகாரி ஹேண்டில் கூட பண்ண மாட்டாருங்க. நீயாமா கஷ்டப்பட்டு எண்ணெயை வாங்கி கொளுத்திக்கணும், நானே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. எந்த பேங்க் ஆபீசராது இப்படி பேசுவாங்களா? ஆனா இவரு பேசுவாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஆபீசர் கேட்க நம்ம ஹீரோ விஷயத்தை சொல்றாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் பயங்கர கோவப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பேப்பர்லாம் கிழிச்சு வீசிட்டு போயிட்டாரு. அதனால உங்க அப்ளிகேஷன் எங்க போச்சுன்னு தெரியல, அதனால ஃப்ரெஷ்ஷா ஒன்னு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி புது ஃபார்மை கையில கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த பேங்க்குக்கு வரவன் எவனுமே ஹாப்பியா வரதும் கிடையாது, ஹாப்பியா வெளியில போறதும் கிடையாது அப்படின்னு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் ஜீப்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப பிரதர் சொல்லுவாரு, இந்த வண்டியை டெலிவரி எடுக்கிறதுக்காக போகும்போது என்னால வர முடியல, உன் பொண்ணு கால் பண்ணி சித்தப்பா அப்பாக்கு வண்டி டெலிவரி எடுக்கிறோம் நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா, ஆனா என்னால வர முடியல. அதற்கான காரணம் என்னன்னா அண்ணி இல்லாம அந்த இடத்துக்கு வரதுக்கு கஷ்டமா இருந்தது. அண்ணி இந்த ஜீப்பை புக் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஜீப்பை புக் பண்ணலான்னு இருக்கிறேன், அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம எல்லாரும் டெலிவரி எடுக்கிறதுக்காக போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அண்ணி இல்லங்க போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பயங்கரமா ஹார்ன் அடிக்கிறாருங்க. முன்னாடி ஒரு வண்டி இருக்காது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடு காலியா தான் இருக்கும். அப்பதான் தெரிய வருது பிரதரோட பேச்சை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஹார்னை பயங்கரமா பிரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு பிரதரும் சைலண்ட் ஆயிருவாரு. இப்ப இவங்க 2 பேரும் செக்யூரிட்டி வேலையில ஜாயின் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த மேனேஜரோட வண்டி உள்ள போறத இந்த பிரதர் பாக்குறாருங்க. அப்பதான் பிரதர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஆக்சுவலா நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆத்தங்கரையை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 ஆத்தங்கரையை வந்து இவங்க கண்ட்ரோல்ல
கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களாம். சோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அக்கா தான். அவங்க ஜெயில இருக்காங்க. அவங்களுடைய மேனேஜரும் அவங்களுடைய தம்பியான பிரின்ஸும் தான் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆத்தங்கரையில இருந்து ஒரு நாளைக்கு மட்டும் 75 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. இந்த 6 ஆத்தங்கரையில இருந்து தான் மொத்த நாட்டுக்குமே மணல் சப்ளை ஆயிட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் 75 வருஷம் ஒன்னா உட்காந்து வேலை பார்த்தாலும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. முடியல, ஒன்னே ஒன்னு இருக்கு. இவங்க ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர்ஸ பாடி கார்டா எடுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு அமைதியாரு, அதுக்கப்புறம் நம்ம பேசி அவங்களோட ஃபேக்டரியில வந்து பாடி கார்டு வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க இந்த மேனேஜர் தான் இன்டர்வியூ பண்றாரு. இவருக்கு சுகர் பிபின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு பிரதர் சொல்றாருங்க. இந்த மேனேஜர் கேக்குறாரு, ஆர்மில நீ என்னவா இருந்த அப்படின்ட்டு. சுபீதாரா இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு, சுபீதார் மேஜர்னு சொன்னாரு. மேஜர் பெருசா இல்ல இது பெருசா அப்படின்ற மாதிரி கேட்க, மேஜர் தான் பெருசு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, உன்னை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன், இனி யாரு கேட்டாலும் ஆர்மில மேஜரா இருந்தான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைரனோட உள்ளுக்குள்ள ஒரு வண்டி வருதுங்க. அந்த வண்டிக்குள்ள இருந்து வேக வேகமா பைத்தியக்கார பிரின்ஸ் இறங்கி வரான். பார்த்தா இறந்து போன அந்த பையனோட அம்மாவையும் அவங்களுடைய குழந்தையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சிருக்கான். அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு அந்த அம்மாவை போட்டி வாட்டி அடி நடிக்கிறான். என்ன டிவில போய் பேட்டி கொடுப்பியா, எங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பியா, டிவில வரணுமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. சோ இவன் கண்ட்ரோல்ல தானே மொத்த நெட்வொர்க்குமே இருக்குது. சோ டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. அதனால இந்த அம்மாவையும் அவங்களோட குழந்தையும் வெளியில விட்டா தனக்கு எதிராக சாட்சி ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அடைச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. ஆனா பிரதர் பாத்தீங்கன்னா கோவப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ரெட் கலர் ஜிப்சியோட நம்பரை சொல்லி அந்த வண்டி யாருது அப்படின்னு கேட்க ஹீரோ என்னது அப்படின்றாரு. அந்த வண்டியோட நம்பர் என்னோட பர்த்டே டேட், இனி எப்படி அது உன்னோட வண்டி ஆகும், அது இனிமேல் என்னது, சாவிய கொடு அப்படின்னு கேட்க ஹீரோ வெறி கொண்டு முறைச்சு பாக்குறாருங்க. என்ன முறைச்செல்லாம் பாக்குற, யோ மேனேஜர் யார் அவனுக்கோ இங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு தேவையில்லாம இவங்களை சீண்டிக்கிட்டு இருக்க, பாடி கார்டா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அக்கா கிட்ட இருந்து இந்த பிரின்ஸ்க்கு கால் வருது. இந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட போய் யூனிஃபார்ம் போட்டு வா, வெளியில கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ரெடி ஆகிறதுக்காக போறாருங்க. அப்ப பிரதர் சொல்றாரு, தயவு செஞ்சு நான் சொல்ற பேச்ச கேளு, பொறுமையா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நான் கான்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவுடைய பொண்ணு படிக்கிற காலேஜ் காட்டுறாங்க. ஹீரோவுடைய பொண்ணு படிக்கக்கூடிய கிளாஸ்ல ரன்வீர் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஹீரோவுடைய பொண்ணுக்கு தவறான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு, நீ அனுப்பின வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நம்ம ஒண்ணு பண்ணலாமா, சேர்ந்து பார்க்கலாம், அது உங்க அம்மா கூட உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் டென்ஷன் ஆவறான். அப்பதான் தெரிய வருது இவன் பண்ண விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு வீடியோ எடுக்க சொல்லிட்டு, இவன் பேரு ரன்வீர், என் கிளாஸ்ல என் கூட படிச்சுக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து எனக்கு தவறான வீடியோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான், விர்ச்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி பேசி அந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண போறதா வந்து மிரட்டுறாங்க. கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னை அசிங்கமா பாக்குறத பார்த்து இந்த ரன்வீர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட காரை கொடுத்து இந்த பிரின்ஸ் அடியாட்கள்லாம் பாத்தீங்கன்னா கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு வம்பு இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். அவன் பேசுறதுக்கெல்லாம் செவி கொடுக்காம ஹீரோ பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டு இருப்பாருங்க. முன்னாடி போற லாரியை வழியோட சொல்றதுக்காக இவர் ஹாரன் அடிப்பாரு. எதுக்கு ஹாரன் அடிக்கிற, உள்ள சைரனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைரன் ஆன் பண்ண உடனே முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி வழி விடுதுங்க. ஹீரோவை ஸ்பீடா வண்டி ஓட்டு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீரோவா ஒரு நாள் முடிஞ்ச வேகத்துக்கு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. வண்டி நிப்பாட்டு, இதெல்லாம் ஸ்பீடா அப்படின்னு சொல்லி கேட்டு டிரைவர் சீட்டுக்கு இவன் வந்து உட்காருவாங்க. ஸ்பீடுனா இதுதான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா காரை ஓட்ட ஆரம்பிப்பான். பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட, நீ மசால் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் ரெடி பண்ண தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. உனக்கு என்னதாயா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோ ஆர்மியில நேர்மையா பணிபுரிஞ்சவரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னா எப்படி அவர் செய்வாரு, இவன் பேசுறது இவன் பண்றது எல்லாமே ஹீரோக்கு கட்டும் கோவத்தை உருவாக்குது. ஹீரோக்கு வர கோவத்துக்கு அவனை போட்டு பொலவலன்னு பொழந்தரலான்னு தோணுது. பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் சைலண்டா இரு அப்படின்னு சொன்னதுனால சைலண்டா வராருங்க. அவன் என்ன பேசினாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியா வராரு. இப்ப ஜெயில வச்சு அக்காவை மீட் பண்றதுக்காக தான் கைஸ் இவங்க போயிருக்காங்க. ஒரு லாயரை வச்சு அக்கா வெளியே எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா சொல்றாங்க, நீயும் முயற்சி எடுத்துட்டே தான் இருக்கிற, ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியல, திஷ்டி பொம்மை மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த லாயர் சொல்றாரு, நீங்க கொலைக்கு பயன்படுத்தின கன்னு காணாம போயிடுச்சு அப்படின்னு பெயில் கேட்டு உங்களை வெளியெடுக்கலாம்னு தான் நினைச்சேன். அதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கும் போது தான் உங்க தம்பி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டான். உங்க தம்பி நீங்க பயன்படுத்தின அதே கன்னால ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான். அப்ப அந்த கன்னு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இப்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்ல, இவன் பண்ண காரியத்தினாலதான் என்னால வெளியில போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த லாயர் வாயாலேயே தம்பியை திட்ட சொல்றாங்க. லாயர் தயங்குறாரு. நான் சொல்றேன்ல திட்டு அப்படின்னு சொல்ல, திட்டம் போது தம்பிக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அக்கா மிரட்டுறாங்க, எங்க அப்பாவுடைய 2வது மனைவிக்கு பிறந்து தம்பி ஆயிட்டதுனால நான் உன்னை சும்மா விடுறேன், உன்னால அமைதியா இருக்கவே முடியாதா, உனக்கு கொல்றதுக்கு அந்த துப்பாக்கி தான் கிடைச்சதா அப்படின்னு திட்டிட்டு அந்த அம்மாவையும் பையனையும் வெளியில விட்டுறாதீங்க, அதே சமயம் அவங்களை எதுவும் பண்ணிராதீங்க, உங்க கஸ்டடியிலேயே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த மேனேஜர் ஜெயில விட்டு வெளியில வராருங்க. மிலிட்டரி எங்க வண்டி எடுக்க சொல்லு அப்படிங்கும் போது அவர் அப்பவே கிளம்பிட்டாரு அப்படின்னு அங்க இருக்கிற அடியாட்கள் சொல்றாங்க. இந்த பிரின்ஸ் பண்ண சேட்டையில இவங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே கிளம்பி போயிட்டாருங்க. வெளியில வந்த உடனே இந்த பிரின்ஸ் என்ன பண்றானா, அந்த வக்கீல டார்கெட் பண்றான். எங்க சார் கிளம்பிட்டீங்க, வாங்க உங்களை கார்ல டிராப் பண்றேன் அப்படிங்கும் போது, இல்லங்க பரவாயில்ல எனக்கு சைக்கிள் இருக்குது, நான் சைக்கிள்லயே போயிடுறேன் அப்படிங்கும் போது, அட கூச்சப்படாம வாங்க அப்படின்னு சொல்லி கார்ல தூக்கி போட்டு, அக்கா சொன்னாங்கன்னா என்ன நீ மிரட்டிடுவியா, என்ன அசிங்கமா பேசிடுவியா அப்படின்னு சொல்லி ஒரு சோழ
சோளக்காட்டுக்குள்ள இந்த லாயரை டிஸ்டி பொம்மை மாதிரி கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாருங்க. டிவில பாத்தீங்கன்னா சின்ன பையன் இறந்து போனதை பத்தின நியூஸ் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பையனோட அம்மாவும் அவங்களோட ரெண்டாவது மகனும் மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த பிரின்ஸோடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுமே. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய பொண்ணு ரூம்குள்ள உட்காந்து காலையில அந்த பையனை மிரட்டி எடுத்து வச்சிருந்தாங்களே அந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வீடியோவை அவங்க அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கு இருக்கிற கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு காலங்காத்தால ரொம்ப வேகமா ஜாகிங் எல்லாம் போயிட்டு வருவாருங்க. தன்னோட பொண்ணு காலேஜுக்கு ரெடியாகி கிளம்பும் போது இவரே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு. ஆனாலும் பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது அம்மா மாதிரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அங்க இருக்கக்கூடிய ஊர்கா டப்பால எல்லாம் மனைவியோட போட்டோ இருக்குங்க. சோ அந்த போட்டோவை பார்த்து தன்னோட மனைவியை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த பேங்க்ல மனைவியோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற விஷயத்துக்காக நம்ம ஹீரோ ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு அந்த பேங்க் கிட்ட ஜீப்பை கொண்டாந்து நிப்பாட்டுவாருங்க. அப்ப இந்த பிரின்ஸோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. எங்க அண்ணா ரெகுலரா இங்க தான் காரை நிப்பாட்டுவாங்க, அதனால வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ ஃபைலை எடுத்துக்கிட்டு அந்த பேங்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவாரு. அப்ப கரெக்டா இந்த பிரின்ஸ் அவனுடைய கார்ல வருவான். நான் எப்போதும் இங்க தான் வண்டியை நிப்பாட்டிட்டு சலூன் கடைக்கு போவேன், அதனால உன்னோட வண்டி எடு, என் வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ தானே முதல்ல வந்து வண்டியை நிப்பாட்டினாரு, அதனால நீ வேற இடத்துல நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன மதிக்கவே மாட்டேன்றான், எனக்கு மரியாதையே தர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து டென்ஷன் ஆகுறான். என்ன அங்கிள் நேத்தும் சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி காரை ஓட்டி இறங்கி வந்து ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஃபைலை வாங்கி பார்த்தா அதுல ஹீரோவோட மனைவி டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஹீரோவோட மனைவியை பத்தி அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு கோவம் பொங்கிட்டு வருது. ஆனா சைலண்டா இருக்கிறாரு. அந்த ஃபைலை கீழே போட்டுறான். உடனே ஹீரோ அந்த ஃபைலை கீழே குனிஞ்சு எடுக்கும் போது நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். அது எல்லாமே ஹீரோக்கு கோவத்தை ஏற்படுத்துதுங்க. சைலண்டா போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து சைலண்டா போறாரு. தொடர்ந்து இங்க இருந்து வண்டி எடு அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றாரு இது ஒன்னும் அப்பா வீட்டு ரோடெல்லாம் கிடையாது, நீ வேணா இடம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் வேலையா உள்ள போறாருங்க. அப்படி பேங்க் வேலையா உள்ள போகும்போது முறையே ஒரு வரும்போது ஒரு லேடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பேங்க் சர்வீஸ் சரியில்லை, பணம் எடுக்க விட மாட்டேன்றாங்கன்னு மறுபடியும் அந்த அம்மா அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட பிரச்சனையை இந்த பேங்க்காரங்க சால்வ் பண்ணல அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஃபைல் எல்லாம் பக்காவா ஃபில் பண்ணிட்டு வந்தாச்சு, நீங்க ப்ராசஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டேபிள்ல இருக்கக்கூடிய டீ கிளாஸ் கொட்டி இருக்குங்க. அந்த டீ எல்லாம் ஹீரோட ஃபைல்ல பட்டுருது. ஐயோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபுல்லா டீ கொட்டிருச்சு, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, அதனால மறுபடியும் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இதோட நான் 3வது முறையா ஃபில் பண்ணிட்டு வந்து கொடுக்குறேன், இந்த வாட்டி நீங்களே ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நான் ஃபில் பண்ணணுமா அப்படின்னு அந்த மேனேஜர் எகத்தலமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு வர கோவத்துக்கு ஆர்மியில எதிரிங்களை கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனை ஷூட் பண்ணணும்னு தோணுது. ஆனா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா நிப்பாரு. அந்த மேனேஜர் மறுபடியும் நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு அலட்சியப்படுத்த ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை தூக்கிட்டு வெளியில வந்துருவாரு. நேரா அவரோட வண்டி எடுக்கலான்னு போக அந்த வண்டியில ஸ்கிராட்ச போட்டிருக்கானுங்க. கண்ணாடி உடைச்சு அந்த வண்டியோட சீட் இருக்கு இல்லையா, டிரைவர் சீட்டு, அதுலயே இந்த பிரின்ஸ் யூரின் போய் வச்சிருக்கான். இவன் எப்படி வண்டி எடுத்துருவான்னு பாத்திரலாம் அப்படின்ற எண்ணத்துல இது வரைக்கும் சைலண்டா இருந்த நம்ம ஹீரோ அங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட போறாருங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோ வயசானவரு, இவரால என்ன பண்ணிர முடியும் அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. தக்காளி ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். அடியாட்களை எல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. அவங்க ஹீரோ அடிக்கிற அடியை பார்த்து அடியாள்ல ஒருத்தன் பேண்ட்லயே யூரின் போயிருவான். மரண பயத்தோட அந்த சலூன் கடைக்குள்ள போயிட்டு கட்டிங் பண்ணிட்டு இருந்த இந்த பிரின்ஸை கூட்டிட்டு வருவான். பிரின்ஸ் கையில கன்னோட வருவான். ஹீரோவை கண்ணை காட்டி மிரட்ட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் கையில இருக்கக்கூடிய கண்ணை பட்டுன்னு ஹீரோ புடுங்கிடுவாருங்க. புடுங்கினதோட மட்டும் இல்லாம இந்த பிரின்ஸை போட்டு பொலன்னு பொழந்துடுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாக்குறாங்க. இது நாள் வரைக்கும் இந்த பிரின்ஸ் பைத்தியக்காரன் தான், இந்த பொதுமக்களை எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் இவனுக்கு பயந்து தான் போயிட்டு இருப்பாங்க. முறையா ஒரு ஆள் வந்து இவனை எதிர்த்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி மொத்த ஊரும் வியந்து பாத்துக்கிட்டு இருக்கும். இவரை இழுத்துக்கிட்டே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழையறாரு. காசு கொடுத்து சோப்பாயில வாங்குறாரு. பிரின்ஸை இழுத்துக்கிட்டு போய் வண்டி முன்னாடி விடுறாருங்க. ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டாந்து வச்சு கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாருங்க. இதுக்கு மேல திருப்பி அடிக்க முடியாதனாலையும் இவனுடைய கன்னு ஹீரோ கையில இருக்கிறதுனாலையும் பயந்துட்டு வேற வழியே இல்லாம அந்த ஜீப்பை கிளீன் பண்றான். சலூன் கடையில முடி விழுகாம இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் ஒன்னு போடுவாங்க இல்லையா, அந்த கிளாத்தை சீட் கவர் மாதிரி போட்டு விடுறான். இப்போ நம்ம ஹீரோ இந்த பிரின்ஸை தள்ளி விட்டுட்டு வண்டி எடுக்கிறதுக்காக உள்ள உட்கார்றாருங்க. அப்ப இந்த பிரின்ஸ் சொல்றாரு நான் உன்னை விட மாட்டேன், திரும்ப வருவேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு டே தம்பி என் வீட்டு அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு அட்ரஸை டீடைல்டா சொல்லி, உனக்கு சப்போஸ் வழி தெரியலனா அந்த ஏரியால வந்து மீசக்கார ஆர்மி மேன் வீடு எதுன்னு கேட்டா பர்சனலா அவங்களே வீட்டுல கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அப்புறம் என் வீட்டுக்கு வருவியாமா, இப்போ நீ வீட்டுக்கு போ, உன்னோட அம்மா உனக்கா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ஜீப் எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க. ஆல்ரெடி இந்த பிரின்ஸ் ஒரு பைத்தியக்காரன், பணபலம் பவர் திமிரு அப்படின்னு எல்லாமே ரத்தத்துல ஊறி கிடக்குது. ஹீரோ மேல இப்ப அவன் கொலகாண்ட் ஆகிறான். அங்க கட் பண்ணா ஹீரோடைய பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தப்பான வீடியோஸ் எல்லாம் அமைச்சிட்டு இருந்தானே ரன்வீர், அவன் கையில ஆசிட் பாட்டில எடுத்துக்கிட்டு நேரா கிளாஸ் ரூமுக்குள்ள நுழையறான். ஹீரோடைய பொண்ணு முகத்திலேயே அடிக்கிறான். பார்த்தா அது வெறும் வாட்டர் தான். ஆனாலும் நீ பயந்துட்டல, இந்த பயம் இருக்கணும், வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த வாட்டி தண்ணிக்கு பதிலா ஆசிட் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அதே கிளாஸ்ல படிக்கிற ராஜன் அப்படின்ற பையன் ரன்வீரோட சட்டையை பிடிச்சி எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு மிரட்ட ஹீரோட பொண்ணு சொல்றா ராஜன் நீ இதுல தலையிடாத, இடையில பூந்து ஹீரோயிஸை காட்டணும் அப்படின்னு நினைக்காத, ஹீரோயினே இந்த விஷயம்
விஷயத்தையெல்லாம் சமாளிச்சுப்பா, நீ கையெடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவதான் சொல்றாள் பட அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இந்த ராஜன் அப்படின்றவனுக்கு ஹீரோடைய பொண்ணு ரொம்ப பிடிக்குங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா இவன் துடியா துடிப்பான். ஆனா பொண்ணு பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டா. அங்க கட் பண்ணா ஹீரோ கிட்ட அடி வாங்கின இந்த பிரின்ஸ் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் வர சொல்லுவான். மேனேஜர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன சாப்பிடுறேன்னு கேட்கற அப்படிங்கும் போது நான் தான் கேட்கறேன்ல அப்படின்னு இவன் பயங்கரமா சத்தம் போடுவான். இந்த சத்தத்தை கேட்டு ஆப்போசிட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா வந்து மிரண்டு போவாரு. ஆப்போசிட்ல அந்த தாத்தாவோட பேத்தி உட்காந்துக்கிட்டு இருப்பா. என்ன கிழவா, என்னை பார்த்து சிரிக்கிறியா, என்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஜிப்சில இருக்கக்கூடிய சீட்டை இனிமேல் யூஸே பண்ணக்கூடாதுன்னு ஜிப்சியோட சீட்டை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. பார்த்தா ஜிப்சிக்குள்ள தான் அவனுடைய கன் இருக்குங்க. இப்ப வீட்டுக்கு பிரதர் வந்திருக்கிறாருங்க. அவரு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டுறாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, ஒரு நாள் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா முக்கியமான ஒருத்தனை போட்டு பொழந்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ண சொல்ற, அவன் ஜிப்சில யூரின் போயிட்டு வருவான், அதை போய் தொடக்க சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது, நீ நினைக்கிற மாதிரி இவனுக்கு சாதாரண ரவுடி பசங்களாம் கிடையாது, இவனுக்கு ஒரு பெரிய கேங் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன, அவனுக்கு அடிக்கும் போது அடியை வாங்கிட்டு கை கட்டி நிக்க சொல்றியா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய பொண்ணு வீட்டுக்கு வருவா. எப்ப வந்தீங்க சித்தப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ பதில் சொல்றாரு, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு, இப்ப அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களா சித்தப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ தான் அவரோட பிரதரை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டு வாசல்ல வச்சு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அந்த ரோடி பசங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்புவானுங்க, நீ எதுக்கும் ஜாக்கிரதையாரு, ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, பார்டர்ல எப்பவாவது உதவி கேட்டிருக்கனா அப்படின்னு கேட்க, நீ பலே ஆளுதாயா அப்படின்னு சொல்லிட்டு பிரதரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அவன் யூரின் போய் வச்சிருந்தான் இல்லையா, அந்த ஜிப்சி சீட்டை கலட்டி கொண்டு போய் குப்பை தொட்டிலேயே ஹீரோ போட்டுறாருங்க. ராத்திரி அந்த ஏரியாவே சைலண்டா இருக்குது. ஹீரோ அவருடைய ரூம்ல இருக்கிறாரு, ஹீரோடைய பொண்ணு அவளுடைய ரூம்குள்ள இருக்கிறா. அங்க இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பழச நினைச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. ஹீரோ ஆர்மியில இருக்கும்போது ஹீரோடைய மனைவி கால் பண்ணி ரொம்ப ரொமான்டிக்காவும் அன்பாவும் பேசுவாங்க. அதே சமயம் உங்களோட வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன், எப்ப வருவீங்க, அது மட்டும் இல்லாம நான் புதுசா ஒரு ஊர்கா ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசையா கேட்பாங்க. ஆனா பக்கத்துல எல்லாம் ஆளுங்க இருக்கிறதுனால இவர் கூச்சப்பட்டுட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆர்மியில பக்கத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கே தெரிஞ்சு போயிரு ஒரு வெக்கப்படுறத பார்த்துட்டு அந்த ஐ லவ் யூ தான் சொல்லிருங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சும்மா இருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்ணிடுவாரு. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல மனைவியோட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாருங்க. ஐ லவ் யூ சொல்லுவாரு. அந்த வார்த்தையை எவ்வளவு முறை என்கிட்ட மனைவி கேட்டிருக்கா, ஆனா இப்ப நான் சொல்லும் போது அவ இல்லையே அப்படின்னு சொல்லி அழுவாருங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணு உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற பையன் தான் கால் பண்றான் அப்படின்னு ஹீரோடைய பொண்ணுக்கு தெரியும். கட் பண்ணி விடுவாங்க. அப்ப ஹீரோ எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க, காலையில காலேஜ்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆனா அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஹீரோ பேங்க் வாசல்ல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அதை தான் பொண்ணு கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிடுவாரு. அங்க கட் பண்ணா இந்த பிரின்ஸை காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய டிஜே பார்ட்டிக்குள்ள நுழைஞ்சு காட்டுத்தனமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்தை டான்ஸ் ஆடி வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பான். அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டுக்கு வெளியில பசங்க பைக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குங்க. உடனடியா நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வருவாரு. வெளியில வரும்போது ஒரு கத்தியை தூக்கிட்டு வருவாருங்க. ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இந்த பிரின்ஸ் பயவலையோட ஆட்கள் தான் வந்து நம்மள வம்பு கழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாரு. அதே சமயம் தான் பொண்ணுக்கு தம் மூலமா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம் பொண்ணோட ரூம்குள்ள போய் பாப்பாரு. பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருப்பா. உடனே கதவை லாக் பண்ணிட்டு வந்துருவாருங்க. உண்மை என்னன்னா ஹீரோடைய பொண்ணு தூங்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டா, அவளுக்கும் வெளியில நடக்கிறதெல்லாம் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு சேர் எடுத்துட்டு போய் வீட்டு வாசல்ல போட்டுருவாருங்க. அவருடைய பழைய ஸ்கூட்டிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்த கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்து கையில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. எவனாவது உள்ள வந்தானா இந்த கன்னை வச்சு மிரட்டலானே. ஆனா இந்த பசங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பைக்ல போய் சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவானுங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரின்ஸ் இருக்கிறான் இல்லையா, அந்த கிளப்ல இருந்து வெளியில வந்து பீரை குடிச்சிட்டு அந்த பாட்டில ஃபுல்லா யூரின் போய் அந்த பாட்டில தூக்கிட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய பொண்ணு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வருவா பாருங்க. அந்த பாட்டிலாலேயே அடிப்பான். என்ன கன்றாவிடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு பொண்ணு பாத்ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பா. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது வீட்டு வாசல்ல ஃபுல்லா பீர் பாட்டில உடைச்சு வச்சிருக்கான். அந்த பீர் பாட்டில இருந்து யூரின் ஃபுல்லா அந்த இடத்துல ஆகி கிடக்குது. பிரின்ஸ் பழி வாங்கிட்டு தான் நினைச்சிட்டு முறைச்சு பார்த்துட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பாக்குறாரு. பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, கண்ணாடி சிலெல்லாம் பட்டிருக்காது. இப்போ நம்ம ஹீரோ முகத்தை எல்லாம் கர்ச்சீஃப் வச்சு கட்டிக்கிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணுவாருங்க. ஹீரோடைய பொண்ணு இங்க நடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த பையன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு, அந்த ரன்வீர் பயவுல தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் ராஜனை வர சொல்லி நேரா ரன்வீரோட வீட்டுக்கே போயிருவா. அவங்க அம்மா கிட்டே டைரக்டா பேச ஆரம்பிச்சிருவா. இத பார்த்து அந்த ரன்வீர் அப்படின்றவனுக்கு தொட நடுங்க ஆரம்பிச்சிருங்க. எங்க அந்த வீடியோ பத்தி சொல்லி குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுவான். அப்பவும் ஹீரோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா முழுவதுமா அவன் என்ன பண்ணா அப்படின்றத சொல்லாம இன்டைரக்டா மிரட்டிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புவாங்க. அப்ப அந்த பையன் பின்னாடியே வந்து சாமா நில்லு அப்படின்னு பயத்திலேயே பேசுவான். அப்ப நம்ம ஹீரோடைய பொண்ணு சொல்லுவா, பாத்து துண்டு அவுந்துற போது அப்படின்னு மிரட்டி விட்டு கிளம்பிடுவா. அவனுக்கு மட்டும் தான் பயமுறுத்த தெரியுமா, எனக்கும் பயமுறுத்த தெரியும் அப்படின்றத தான் இவ காட்டுறா. அங்க கட் பண்ணா ஜெயிலுக்கு அவங்க அக்காவை பாக்குறதுக்காக இந்த பிரின்ஸ் போறான். ரோட்ல வச்சு நம்ம ஹீரோ போட்டு பொழந்தார் இல்லையா,
அந்த வீடியோ அவங்க அக்காக்கு வந்திருக்குங்க. பட்ட பகல்ல ரோட்ல ஒருத்தங்கிட்ட அடியை வாங்கிட்டு என் முன்னாடி வந்து நின்று சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்திருந்தேன்னா இந்நேரம் அந்த ஆளுடைய பசங்க உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்திருக்கும். நாளுக்கு நாள் நீ பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அக்கா மிரட்டுறாங்க. இப்ப இந்த மேனேஜர் சொல்றாரு, தயவு செஞ்சு என்னோட வேலையை என்னை பார்க்க விட்டீங்கன்னா நான் பிரச்சனையை சால்வ் பண்ணி தருவேன் அப்படின்றாரு. அது என்ன உன் வேலையை பார்க்க விடுறது அப்படின்னு இந்த பிரின்ஸ் கேட்க இந்த மேனேஜர் சொல்றாரு, அந்த ஆர்மி ஆள் தான் வந்து கன்னை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அவங்க கிட்ட இருந்து நாசுக்கா பேசி அந்த கன்னை வாங்குறதை விட்டு போட்டு இவன் பீர் பாட்டில கொண்டு போய் அவன் வீட்டு வாசல் அடிச்சிருக்கான். அவன் மேலும் கடுப்பாவானா மாட்டானா? ஆமா, அவன் என்ன அவமானப்படுத்தினா பதிலுக்கு என்ன சர்பத்தியா தூக்கி போட்டு வர முடியும், பதிலுக்கு நான் அவமானப்படுத்த வேணாமா அப்படின்னு கேட்க இந்த மேனேஜர் சொல்றாரு, இங்க அவமானப்படுத்துறது முக்கியமே கிடையாது, முதல்ல அக்காவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும், அதற்கான வழி என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜருக்கும் இந்த பிரின்ஸுக்கும் பயங்கரமான வாக்குவாதங்க. அப்ப இந்த அக்கா கையில வச்சிருந்த பாலை கீழே சிந்த விட்டு அந்த மேனேஜரை தொடக்கி விட்டுறாங்க. இந்த மேனேஜரே அந்த அக்காக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இந்த அக்கா மேனேஜரை கிளீன் பண்ண சொல்றாருங்க. இந்த மேனேஜருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இப்ப தம்பி அக்கா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளி எல்லாம் உருக்கி அது ஒரு துப்பாக்கியா தயார் பண்ணாரு, அதுல அப்பாவோட பேரு இருக்கும், அந்த துப்பாக்கியோட அருமை என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும், ஏன்னா இதை சொன்னது உங்க அம்மா இல்லல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. எனக்கு அந்த துப்பாக்கி வேணும், அவ்வளவுதான், கிளம்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பிரதரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த பிரின்ஸ் பண்ற அட்டூழியம் தாங்க முடியாம பிரின்ஸ் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலான்னு. ஆனா பிரதர் சொல்லிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இங்க வேலைக்கே ஆகாது, யாரும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனாலும் இவர் சட்டப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஏன் சார் அந்த பிரின்ஸ் அப்படின்றவனை எதிர்த்து இது வரைக்கும் யாருமே நின்னது கிடையாது, ஆனா நீங்க அவனை எதிர்த்து நின்றுக்கீங்க, அவனை அடிச்சிருக்கீங்க, நீங்க அவனை அடிச்சதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம், ஆனாலும் அவனுக்கு எதிராக எங்களால கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது சார், கம்ப்ளைண்ட் எடுக்கவும் விட மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. ஆக மொத்தம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த பிரின்ஸ் இவங்க கேங்க எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவனுங்க மேல இருக்கக்கூடிய பயத்துல தான் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோவோட ஜிப்சி இருக்கு இல்லையா, அதை சுத்தி காருங்களை பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோனால காரையே எடுக்க முடியாத அளவுக்கு இப்ப அந்த இடத்துக்கு இந்த பிரின்ஸ் வரான். முன்னா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறாங்க. ஆனாலும் ஹீரோ முறுக்கிட்டு தான் நின்னுகிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த பிரின்ஸ் வந்துட்டு, சரி வண்டி எடுத்துரு, அதுவும் எந்த வித டேமேஜும் இல்லாம எடுத்துரு அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றான். இப்ப இந்த முன்னான்றவன் அவனோட வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல ஹீரோடைய காரை பயங்கரமா டேமேஜ் பண்றான். ஒரு வாட்டி இல்லைங்க, திரும்பவும் வந்து காரை இடிச்சு சைட்ல இருக்கக்கூடிய டோரு கண்ணாடி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்றான். டேமேஜ் பண்ணிட்டு எக்கத்தாலமா சிரிச்சுட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் அங்க கிடக்கக்கூடிய லைட்டரை ஹீரோ கவனிக்கிறாருங்க. அந்த லைட்டர்ல முன்னா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். அந்த லைட்டரை தூக்கிட்டு ஹீரோ அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இந்த முன்னாவை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த முன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல டீசல் ஃபில் பண்றதுக்காக வண்டியை நிப்பாட்டி இருந்திருப்பான். அங்க போய் நம்ம ஹீரோ ஒரு பேட்டை வச்சு அந்த காரோடைய கண்ணாடியை போட்டு அடி அடின்னு அடிச்சு உடைக்கிறாருங்க. அங்க டூ வீலர்ல ஒருத்தர் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அவரோட வண்டி சாவியை புடுங்குறாரு. சார் சார் என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. அந்த டூ வீலர் சாவியை எடுத்துட்டு போய் இந்த முன்னாவுடைய கார்ல ஒரு ஸ்கிராட்ச போடுறாருங்க. இந்த முன்னா ஹீரோடைய காரை எப்படி டேமேஜ் பண்ணானோ அதே மாதிரி அவனுடைய காரையும் டேமேஜ் பண்றாருங்க. இப்ப அந்த டூ வீலர் காரன் இறங்கி வரான். சார் என்னோட சாவியை கொடுத்துருங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த டூ வீலர் காரன் வேற யாரும் கிடையாதுங்க. ஹீரோ ஒவ்வொரு முறையும் பேங்க்குக்கு போகும்போது நாளைக்கு வா அப்படின்னு அமிச்சுக்கிட்டு இருப்பானே, அவன் தான். இந்த வாட்டி நம்ம ஹீரோ சாவி வாங்குறதுக்கு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோடைய பொண்ணு படிக்கிற காலேஜ் பிரின்சிபல் இந்த ரன்வீர் பண்ண விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு பிரின்சிபல் ரூம்ல வச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நீங்க எல்லாம் பசங்களாடா, இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு வீடியோ எல்லாம் அமிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு. நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி காலேஜுக்கே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயம் ஹீரோடைய பொண்ணு கிட்ட, நீ இந்த வீடியோ அப்லோட் பண்ணினா காலேஜோட மானம் போயிருமா, அதனால எனக்காக அந்த வீடியோவை நீ அப்லோட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட் ராஜன் இருக்கான் இல்லையா, ஹீரோடைய பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆல்ரெடி ஒரு கடுப்புல போயிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவா. தூரத்துல இருந்தே நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஆல்ரெடி இந்த பிரின்ஸோட ஆட்கள் பண்ண கோவத்துல தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த பையன் நம்ம பொண்ணை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அந்த பையனை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாருங்க. அவன் மண்டை உடஞ்ச ரத்தமே வந்துருது. போலீஸ்காரங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் லாக்கப்ல போட்டுருவாங்க. ஹீரோ அந்த பையனை போட்டு அடிக்கும் போது எல்லாரும் வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து ஷாக் ஆகி நம்ம ஹீரோடைய பொண்ணு ஸ்டேஷனுக்கு ஓடி வருவா. ஏன்னா ராஜன் வந்து நல்ல பையன், அவனை போய் அப்பா அடிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க அப்பாவை எதிர்த்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, மண்டை உடஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஆல்ரெடி பொண்ணு நம்ம கூட பேசுறது இல்ல, தேவையில்லாம ஆளை மாத்தி அடிச்சு கொஞ்ச நஞ்ச சான்ஸையும் கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு லாக்கப்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரின்ஸோட ஆட்களும் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அதாவது அந்த கன்னை தேடி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க.
கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அவங்களுக்கு வீடு முழுக்க தேடியும் அந்த கன்னு கிடைக்கல. அங்க இருக்கக்கூடிய செவுத்துல ஊர்கால மிரட்டலை எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த பையன் சைடுல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காதனால நம்ம ஹீரோவை லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஜீப் எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை பாப்பாரு. சாரி உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. இப்ப வீட்டுக்கு நேரா போறாருங்க. போய் பார்த்தா வீடெல்லாம் அலங்கோலமா இருந்துகிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்குது. ஹீரோடைய பொண்ணும் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்துல லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா. பொண்ணுக்காக ஆசாசியா ஒரு ஷூ ஒன்று வாங்கி வச்சிருந்திருப்பாருங்க. அதை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் கொடுப்பாரு. அப்பதான் ஹீரோடைய பொண்ணு எதனால ஹீரோ கூட பேசுறது இல்ல அப்படின்ற காரணமே நமக்கு தெரிய வருங்க. ஆக்சுவலா இவர் ஆர்மியில இருந்த அந்த டைம்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்குதுங்க. சோ இந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டு அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருக்கா. அப்பாவை வர சொல்லி பல தடவை கால் பண்ணி சொல்லிட்டா, மெசேஜ் பண்ணிட்டா. ஆனா அப்பா வரவே இல்லைங்க. அம்மாவோட கடைசி மூச்சு இருக்கும் போது கூட அப்பா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மேல பயங்கர கோவம். அந்த கோவத்தினாலதான் அவங்க அம்மா இறந்த பின்பு அவங்க அப்பா கூட பேசுறதே இல்ல. இப்ப வாங்கிட்டு வந்த ஷூவை அக்செப்ட் பண்ணாம நான் நாளை கழிச்சு வந்துருவேன், அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரிப்புக்கு கிளம்பிடுறா. இப்போ நம்ம ஹீரோ வீட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. சரி இந்த பிரச்சனையை வளர்த்துட்டே போயிட்டு இருக்க வேணாம், இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதருக்கு போனை போட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த பிரின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியா போறாங்க. அங்க போனா இந்த அக்கா கிட்ட வீடியோ கால் பண்ண வைப்பாங்க. எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சமாதான பேச்சு பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த அக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட டபுள் மீனிங்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனையை முடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கிட்ட போனை கொடுக்க சொல்லி உனக்கு என்ன வேணுமோ அதை தீர்த்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கன்னை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கன்னு என்கிட்ட இல்ல, என் வீடு முழுக்க வந்து தேடினீங்களே, நீங்க எடுத்துட்டு போயிருப்பீங்கன்னா நான் நினைச்சேன், உங்ககிட்ட இல்லனா எனக்கு கன் இருக்கிற இடம் எல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு. அதே சமயம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ அப்ரோச் பண்ணுவாரு. இந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா பிரச்சனையை வளர்க்க தான் பாப்பான். ஹீரோவை அடிச்சு ஹீரோட முகத்துல யூரினை ஊத்தி தான் நான் இந்த பிரச்சனையை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம கிட்ட கன் இல்லன்றத அவங்க கிட்ட சொல்லியாச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிரதரும் கிளம்புறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் வம்பு இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்மி மேன் வெளியில வந்து அடியாட்களை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துறாருங்க. அடியாட்கள் கன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கன்னை புடுங்கி அவங்களுக்கு எதிராவே திருப்பி மிரட்டி தோப்புக்காரனம் போட விடுவாருங்க. பிரச்சனையை முடிக்கலான்னு வந்தா பிரச்சனையை வளப்பையாடா அப்படின்ட்டு இவனுங்களை எல்லாம் அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்களோட கன்ல இருக்கக்கூடிய புல்லட்டை மட்டும் எடுத்துட்டு கன்னை அங்கேயே கீழே போட்டுருவாருங்க. மறுபடியும் உங்க அக்கா கிட்ட போயிட்டு நான் கன் எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லாத, கன்னை இங்கேயே தான் விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. அப்படி கிளம்பும் போது ஒரு சம்பவத்தை பண்றாருங்க. அதே பில்டிங்குள்ள தான் அந்த அம்மாவையும் பையனையும் அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா சொல்றாங்க எங்களை கொண்டு போய் எங்க கிராமத்திலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கிராமத்துல விட்டுறது அவ்வளவு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்ல, சேஃப்டியா, சேஃப்டின்றது எங்க இருக்குது, எங்க இருந்தாலும் சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப சிட்டி முழுக்க இவங்களுடைய அராஜகம் எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அங்க கட் பண்ணா அந்த பில்டிங்குள்ள இருந்து அக்காக்கு வீடியோ கால் பண்றாங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு அந்த அக்கா பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஒன்னு பண்ணுங்க, ரெண்டு பேரும் செருப்ப கழட்டுங்க, உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க, என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மேனேஜர் கிட்ட சொல்ல, இந்த மேனேஜர் சொல்றாரு ஆல்ரெடி செருப்பால அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. பேசிட்டு இருக்க இந்த பிரின்ஸ் இருக்கான் இல்லையா, இந்த மேனேஜரை செருப்பால அடின்னு அடிக்கிறாங்க. இந்த மேனேஜரை எதிர்பார்க்கவே இல்ல. ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இந்த அக்காக்கும் தம்பிக்கும் இந்த மேனேஜர் ரொம்ப விசுவாசியா இருக்கிறாரு. இவன் பண்ற தப்புக்கெல்லாம் கூட சரி பண்றதுக்காக கூட நின்று இருக்கிறாரு. ஆனா இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம செருப்பால அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இப்ப இந்த பிரின்ஸ்க்கு ரெண்டு பிரச்சனை இருக்குதுங்க. ஒன்னு அந்த கன்னை கைப்பற்றி ஆகணும், ரெண்டாவது அந்த அம்மாவையும் பையனையும் இவங்க கைப்பற்றி ஆகணும். இப்ப ஹீரோவுடைய மனைவி சாக கிடக்கும் போது ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு பொண்ணு கோவத்துல இருந்துட்டு இருக்கா இல்லையா, எதனால ஹீரோனால அந்த டைம்ல வர முடியல அப்படின்றதுக்கான காரணத்தை ஹீரோ சைட்ல இருந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு தீவிரவாதியை கேப்சர் பண்றதுக்காக ஹீரோடைய தலைமையில பாத்தீங்கன்னா அவங்களோட கேம்பை முற்றுகையிடுறதுக்காக போயிருந்திருப்பாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா அட்டாக் நடக்கும். ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையில அட்டாக் நடக்கும். அந்த அட்டாக்ல இவருக்கு இன்ஜுரி எல்லாம் கூட ஆகும். சோ அந்த அட்டாக்ல ஈடுபட்டு இருந்ததுனால தான் அவர்னால அந்த டைம்ல வர முடியாம இருக்குங்க. அந்த சண்டையெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்து போன் எடுத்து பார்க்கும்போது தான் பொண்ணு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. இந்த மாதிரி அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, உங்களை கூப்பிட்டும் வரவே இல்லை, நீங்க எல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பிரின்ஸ்னால நம்ம ஹீரோடைய பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத ஹீரோ உணர்றாரு. அதனால இந்த பிரதர் கிட்ட என் பொண்ணு இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வரா, நான் எப்படியாவது அவகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியா பஸ் ஸ்டாப்புக்கு போறாருங்க. சோ சொன்ன டைமுக்கே பாத்தீங்கன்னா பொண்ணு பஸ்ல வந்து இறங்குறா. பொண்ணை கூப்பிடலான்னு போகும்போது பார்த்தா அந்த வழியா வந்த ஒரு வண்டியில நம்ம ஹீரோடைய பொண்ணை ஹீரோ கண்ணு முன்னாடியே கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போறவனுங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸோட ஆட்கள் கிடையாது. காலேஜ்ல நம்ம ஹீரோடைய பொண்ணு கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா, ரன்வீரோட ஃப்ரெண்ட்ஸோ அவனுங்க தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த காருக்குள்ள இருக்கிற ரன்வீர் சொல்லுவான், பின்னாடி ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குது, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட வண்டியை ஒரு வண்டி வந்து அட்டாக் பண்ணுங்க. ஹீரோடைய வண்டி அப்படியே அப்செட் ஆகும். அது யாருன்னு பார்த்தா பிரின்ஸ். அந்த கண்ணுக்காகவும் அந்த அம்மாவையும் பையனையும் திரும்பவும் கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். ஹீரோவை பாத்தீங்கன்னா அங்கிருந்து கடத்திட்டு போய் பிரபலனான ஃபேக்டரிக்குள்ள கட்டி போட்டு ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ கேட்கிறாரு என் பொண்ணு எங்க அப்படின்ட்டு. பொண்ணா
உன் பொண்ணு எங்கன்னு என்கிட்ட கேட்குற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ ஹீரோவுடைய பொண்ணு கடத்தப்பட்டதுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இப்போதாங்க தெரிய வருது. இப்போ ஹீரோவுடைய பொண்ணை இந்த ரன்வீரோட ஃப்ரெண்ட்ஸோ ஒரு செங்கச்சோலைக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க வச்சு 1 by 1 ஹீரோடைய பொண்ணை சீரழிச்சிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரன்வீர் சொல்றான். உடனே அதுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா பயப்படுற, இந்த விஷயம் வெளியில வந்துரும்னா இவளை இந்த மாதிரி பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய தீயிலேயே வச்சு கொளுத்திடலாம், வெளியில எப்படிடா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையும் கன்வின்ஸ் பண்ணி ஹீரோடைய பொண்ணு கிட்ட அத்துமீறலை ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனாலும் அவனுக்கு நம்ம ஹீரோடைய பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிடறாங்க. மூஞ்சி வாயெல்லாம் உடஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு ஹீரோடைய பொண்ணு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவனுங்க துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பானுங்க. ஒரு உயரமான செவத்துல இருந்து பட்டுன்னு கீழே குதிச்சிருவாங்க. இவனுக்கு குதிக்கிறதுக்கு யோசிப்பானுங்க, ஏன்னா அது ரொம்ப உயரம். கீழே விழுந்த ஹீரோடைய பொண்ணுக்கு கால் அடிபட்டுரும். நொண்டி நொண்டி மறுபடியும் ஓட ஆரம்பிக்க இவனுக்கு சுத்தி வந்து மறுபடியும் துரத்துவானுங்க. ஓடின நம்ம ஹீரோடைய பொண்ணு நேரா அந்த வண்டிக்குள்ள போய் அவ பேக்குள்ள இருந்து ஒரு பொருளை எடுப்பா வாருங்க. இவனுக்கு மிரண்டு போயிருவானுங்க. தக்காளி அங்கதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். இந்த பிரின்ஸோட அந்த சில்வர் கலர் கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய பொண்ணு பேக்ல இருக்கு. தன்னோட சேஃப்டிக்காக அவ தான் வீட்டுல இருந்து அந்த கன்னை எடுத்து அவளோட பேக்ல போட்டு வச்சிருக்கா. இப்ப இவனுங்களை பார்த்து ஹீரோவோட பொண்ணு மிரட்டுவா பாருங்க, பசங்களா சுற்ற கிட்ட போறேன், ஏன் ட்ரெஸ்ஸை உருவ பாத்தீங்களா, ஜட்டியோட ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டியோட ஓட விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சு கண்ணையும் அந்த அம்மாவையும் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோ தெரியாதுன்ட்டே இருப்பாரு. ஹீரோ எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றத போட்டோ எடுத்து இந்த பிரதருக்கு அனுப்பி வைக்க இந்த பிரதர் பிரின்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் பிரதருக்கு தெரிய வருதுங்க. அதே சமயம் அடிபட்டு நடந்து வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோடைய பொண்ணை இந்த பிரின்ஸோட ஆட்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஹீரோவை எந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கே தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை மிரட்டி அந்த அம்மாவும் பையனும் எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களையா கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வறண்ட நிலப்பகுதிக்கு இவங்களை தூக்கிட்டு போவாங்க. இப்பதான் முறையா ஹீரோடைய பொண்ணு ஹீரோ கிட்ட நார்மலாவே பேச ஆரம்பிப்பா. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம மம்மியோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா, அங்க அவங்க தனியா இருக்காங்க இல்லையா, அதான் நம்ம 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்ன போணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. சேச்சே அப்படின்னு சொல்ல ஹீரோவையும் ஹீரோடைய பொண்ணையும் கூட்டிட்டு வந்து முட்டி போட வைக்கிறாங்க. பக்கத்துல பிரதரையும் முட்டி போட வைக்கிறாங்க. இந்த பிரின்ஸ் கைக்கு அந்த கன்னும் போயிடுச்சு. அங்க ஒரு குழியை தோண்டி அந்த அம்மாவையும் பையனையும் அதுல இறக்கி வச்சு இனி ஒவ்வொருத்தங்களையா நான் கொன்னு புதைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரதர் இருக்கிறார் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஹோல்டு பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் தெரியுது இவங்க பேக்கப் பிளான் ஏதோ போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த 10 நிமிஷம் எந்த அசம்பாவிதமும் நடக்காம நம்ம பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல முட்டி போட்டுட்டு இருந்தவரு நம்ம ஹீரோ பாட்டுக்கு எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனே இந்த பிரின்ஸ் கேட்கறான், என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா, உன்னால எப்படி ஓட முடியும், உன்னால நடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹீரோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸோடைய கால்ல விழுந்து காலை பிடிக்கிறான், அவனை நடக்க விடாம. பிரதரும் வந்து தடுக்க இதன் மூலமா கொஞ்சம் டைம் கடத்தப்படும் இல்லையா. ஆனா அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குது. அவன் கன்னை வச்சு ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ஸோ புல்லட்டு பிரதர் மேல பட்டு பிரதர் ஸ்பாட்லயே இறந்து போறாரு. அதை பார்த்து ஹீரோடைய பொண்ணு பயங்கரமா அழுவுறா. ஹீரோவும் அழுதுகிட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. எங்கடா போய்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அடி வாங்கினதுனால ஹீரோனால திருப்பி அடிக்க முடியலங்க. மறுபடியும் அடிச்சு இழுத்துட்டு வந்து முட்டி போட வச்சு ஷூட் பண்ணலான்னு வரும்போது எங்கிருந்தோ அந்த புல்லட் அங்க இருக்கக்கூடிய கார் மேலாம் பட ஆரம்பிக்குது. எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொரு மலை மேலையும் ஒரு சோல்ஜர் நின்னுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க. நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, டயர்ட் ஆனவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோ இப்படி ஒரு பேக்கப் பிளான பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஆன் டைமுக்கு வந்திருக்கணும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிராக்டர்ல முகத்தை எல்லாம் மறைச்சுக்கிட்டு ஒரு கும்பல் சக்தி வாய்ந்த கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க டயர் கூட பஞ்சர் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த கும்பல் இந்த ரிட்டையர்ட் ஆன ஆர்மி கும்பல் தான். டயர் பஞ்சர் ஆனதுனால தான் டிலே ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில அடியாட்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. யார்கிட்ட இருந்துன்னா இந்த மேனேஜர் கிட்ட இருந்து. இந்த மேனேஜர் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாருங்க. இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த அக்காவுக்கும் தம்பிக்கும் எவ்வளவு நேர்மையா இருந்தாரு. ஆனா அப்படி இருந்துமே ஒவ்வொரு முறையும் இந்த அக்காவும் தம்பியும் இந்த மேனேஜர் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயம் ஜெயில்ல இந்த அக்காக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஒரு லேடி யாரு அப்படின்னா அந்த மேனேஜரோடைய தங்கச்சி தாங்க. அதனால அந்த தங்கச்சியை வச்சு பிளான் பண்ணி அவங்க குடிக்கிற பால்ல விஷத்தை வச்சுட்டாங்க போல. அதை சாப்பிட்டு அவங்க இறந்து போறாங்க. இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அடியாட்கள் கிட்ட எல்லாம் வந்து போன் பண்ணி சொல்லிடுறாரு, இதுக்கு மேல பிரின்ஸ் கூட நீங்க இருக்க வேணாம், கிளம்பலாம் அப்படின்ட்டு. இந்த மேனேஜர் பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. யாருமே பிரின்ஸ் பக்கம் போய் நிக்கல. இப்ப பிரின்ஸ் பாத்தீங்கன்னா தொக்கா நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்குவான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கன்னை காட்டி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு, ஆனா ட்ரிகர் பண்ண மாட்டாரு. அந்த அம்மாவையும் பையனையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இறந்து போன தன்னோட பையனை நினைச்சு அழுதுகிட்டு இந்த பிரின்ஸ பலார்னு ஒரு அற விடுவாங்க. அவ்வளவுதாங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த வறண்ட நிலப்பரப்புல கழுத்து வரைக்கும் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ள அவனை நிக்க வச்சு மண்ணை போட்டு நிரப்பிடுவாங்க. வெறும் கழுத்து மட்டும்தான் வெளியில இருக்கும். அப்புறம் என்ன, அவரோட ஜிப்சியை வச்சு ஒரே ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பிரச்சனை இதோட முடியல. இந்த மேனேஜர் மூலமாவும் பிரச்சனை வரும் அப்படின்னு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன்ல என்னால அந்த விறுவிறுப்பு தன்மையை கொடுக்க முடிஞ்சதான்னு தெரியல. ஆனா விஷுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா போகும். டைம் இருந்ததுன்னா இந்த படத்தை பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.